மலேசியாவின் முக்கியமான இடம் புக்கிட் பிண்டாங். கோலாலம்பூர் சுற்றி பார்க்குற எல்லாருமே பார்க்க வேண்டிய இடங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்கறதுக்கு மெட்ரோ மூலமாக வெளியில் வந்திருக்கோம். இதுதான் புக்கிட் பிண்டாங். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சேங்க. வந்து பாருங்கள், எவ்வளோ அருமையாக மோனோரயில் போயிட்டு பாருங்க மெதுவாக. இது என்னங்க, இது அந்த ஜப்பானில் கிராசிங், நிறைய கிராசிங் இருக்கும். அந்த ஒரு இடத்துல எல்லாரும் கிராஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்குது. டைம் ஸ்கொயரும் அந்த ஜப்பானோட முக்கியமான அந்த டிராஃபிக் சிக்னல் அது மாதிரியே இந்த இடத்துல இருக்குங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, கிராஸ் பண்ணுறாங்க பாருங்க. நாலா பக்கமும் கிராஸ் பண்ணுறாங்க. அடுத்த சிக்னல்கெல்லாம் கிராஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த சைடு தான் போனோம். அந்த சைடு தான் ஜலான் ஆலோருங்கிற அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. வெளியில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த டிராஃபிக் சிக்னலை நீங்கள் பார்த்து மகிழுங்க. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. இப்போ வந்து வண்டிகளுக்கு டிராஃபிக் கொடுத்துட்டாங்க, சிக்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இது 4 பக்கம் இல்லைங்க, 4 × 4 அப்புறம் ஒரு 4 12 பக்கத்தில் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி அப்படின்னு நீங்களே யோசிங்களேன். மலைப்பாம்பு போட்டுட்ருக்காரு பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அப்பப்போ அழகாக அந்த மோனோரயில் கொடுக்குறாங்க. சென்னையில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் தான். அட்லீஸ்ட் சிட்டிக்குள்ளே டி நகர் அந்த மாதிரியான இல்லை அந்த மாதிரியான மோனோரயில் பீச்சை கனெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். வாங்க நம்ம கிராஸ் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஊடையில இந்த பக்கத்துல இருந்து வரணும் தெரியுங்களா. ஒரு இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. ஒரு வழியாக வந்துட்டு அந்த பக்கம் எப்படி இருந்தது? எனக்கே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு பாருங்கள். அவங்க திருப்பியும் போகிறாங்க, நான் பின்னாடி போகிறேன். நீங்களும் இந்த இடத்துல வந்தீங்க, நீங்களும் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, மேலே யாரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றாங்க. இல்லையும் இந்த சிக்னலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குது மேலே. நம்ம தமிழ் சேனலில் இதை நல்ல தெளிவாக நம்ம காமிச்சிருக்கோம். இந்த இடத்த மற்ற தமிழ் நண்பர் யூடியூப் நண்பர் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரில் பார்க்குறதுல ஒரே 1% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மீதி 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த இடமே பார்க்குறதுக்கு சும்மா டைம் ஸ்கொயர் மாதிரி அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயோட ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் கோலாலம்பூர் வந்து பார்க்காம போகாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டையும் போய் காமிக்கிறேன். ஜலான் ஆலோர் அப்படிங்கிற ஸ்ட்ரீட் உங்களுக்கு தெரியுங்களா. 4 பக்கம், அப்புறம் கிராஸில் 4 பக்கம், அப்புறம் சுற்றில 4 பக்கம். இப்போ 12 பக்கத்தில் இருந்து கிராஸ் பண்ணுறாங்க. மற்ற நம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை எவ்வளோ பெரிய டிஜிட்டல் டிஸ்பிளே.
பக்கத்துலேயே வந்து பாருங்களேன், மியூசிக் அவங்க பாட்டு பாடி, அவங்களோட மலாய் பாட்டுன்னு நினைக்கிறேன், பாட்டு பாடி எல்லாரும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, காசு கொடுக்குறாங்க. புரியலன்னா நல்லா இருக்கு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு பொம்மை வேடம் போட்டு பைசா ஒரு உதவி கேட்டு இருக்காரு. வேற அப்பப்ப நம்ம கண்ணை வந்து திசை திருப்பிடுறான் போனவரு. ரொம்பவே அருமையா இருக்கு. மக்களும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மலைப்பாம்பு போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. போட்டோ எடுக்க விட மாட்டாரு. கேட்டு மகிழுங்கள். நம்ம அப்படியே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு நடந்து போவோம். போகிற பாதையே டிராஃபிக் இருக்கு. ஒரு வழியாக அந்த ஜலநாளருக்கு என்ட்ரிக்குள்ள வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக கடைகள் தான். என்னென்ன இருக்கு நீங்களே கண்டுபிடிங்க. ஜெகஜோதி அப்படி பர்கரே பாருங்க, இந்த விதமான வச்சுருக்காங்க. இதெல்லாம் சைனீஸ் ஐட்டமாக தெரியுது. டோஃபு இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து பேர் கண்டுபிடிக்கிறதுங்க. இதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். ஆக்டோபஸ்லாம் இருக்கு. ஆக்டோபஸை கட் பண்ணிட்டு இருக்காரு சிசர் வச்சு. இந்த இடமே நல்ல ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லோட சும்மா அமர்க்கலமாக இருக்கு. எல்லாருக்கும் ஒத்துக்காது இந்த ஸ்மெல் இருக்கிற ஏரியா. நான் வெஜிடேரியனுக்கு கண்டிப்பாக மூச்சு முட்டக்கூடிய ஏரியா தான். சாரி, வெஜிடேரியனுக்கு மூச்சு முட்டும். பலவிதமான கடைகள் இருக்கு. நீங்கள் ஸ்நாக்ஸில் ஆரம்பிச்சு சாப்பாடுல இருந்து எல்லாமே இருக்கிற ஏரியா இந்த ஜலான் ஹாலோ. அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். துரியன் ஃப்ரூட்டுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃப்ரூட்ஸை எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. துரியன், மேங்கோ, துரியன். என்னன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. நீங்கள் மலேசிய நண்பர்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து சொல்லலாம் நிறைய டீட்டெயில்ஸை கமெண்ட் மூலமாக. தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க தானே. துரியன் நான் சாப்பிட்ருக்கேங்க. நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். வாசம் பிடிக்காத சில பேருக்கு. ஜூஸ், மாதுளை, ஃப்ரைஸ். அடப்பாங்களா, துரியன்லாம் கூட ஃப்ரைஸ் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்குவிட் பாருங்க, கனவா, கனவா, ஆக்டோபஸ், நிறைய அதுதான் வச்சுருக்காங்க. இது எல்லாம் சாப்பிடக்கூடிய இடம். சேர் போட்டு வெளியிலே உட்காந்து சாப்பிட்றாங்க. தாய், சைனீஸு. இது தாய் கடை. இந்த மாதிரி உங்களுக்கு உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? எனக்குமே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த நாள் வந்து நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போகலாம். ஜெல்லிஸ், கேண்டீஸ், சாக்லேட், ஃபவுண்டைன். எல்லாம் மியூசிக் போட்டு. இது சைனீஸோட ரெஸ்டாரண்ட். பார்த்தீங்களா தெரு எவ்வளோ லென்த்தியாக இருக்கு. உங்களுக்கு இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கோங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலாக வழியே விட முடியல சில ஏரியாவில், அவ்வளோ நெருக்கடியாக இருக்குது. அவ்வளோ மக்கள் பார்த்துட்டாவது போகிறாங்க சாப்பிட்லன்னா கூட. கேஎல்சிசியில் இது ஒரு முக்கியமான இடங்க, புக்கித் பின்டாங். மெட்ரோ இருக்குது, மோனோ ரயில் இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மெட்ரோவும் இருக்குது, மோனோ ரயில் இருக்குது. அது மூலமாக வரலாம். பஸ்ஸும் இருக்குது. இந்த பச்சை கலர் பஸ்ஸு கோகேஎல் இருக்குது. எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணி உள்ள வர மாதிரி புக்கித் பின்டாங்னே இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு கடைகள் ஃபுல்லாக காமிச்சிடலான்னு பார்க்குறேன். இதான் நம்ம ஊர் ஸ்டைலுங்க பானிபூரி. ரம்பூட்டான், டொக்கு, மங்கூஸ், நண்டு பாருங்க. ஐஸ்கிரீம், கரும்பு சாரெல்லாம் இருக்குது இங்கே. நாசி லம்மாக்கு இவங்களோட பாரம்பரிய உணவு. நாசி லம்மாக்கு சிக்கன், முட்டை. எப்படி அழகா பாட்டெல்லாம் போட்டுட்டு மறக்காம ஸ்கிப் பண்ணாம இதை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ. எல்லாமே தாய் ஃபுட்டு. பொட்டேட்டோ ரோல் பாருங்க. துரியன் ஃப்ரூட்டை உள்ள எப்படி இருக்கும் எடுத்து வச்சிருக்காங்க பாக்கெட். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் போட்டிருக்காங்க, 38 ரிங்கெட்டு. தாய்லாந்தோட டெசர்ட், விதவிதமான டெசர்ட்ஸ். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அப்படி தான் இருக்கும். இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்தெல்லாம். சோம்டம். இப்போ தெரியுதாங்க இந்த ஸ்ட்ரீட்டோட அருமை பற்றி. பணியார மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு.
மலேசியா தமிழ் மக்களே, இது மாதிரி மலேசியா கோலாலம்பூரில் வேற எங்கே இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஏரியா இருக்குது சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிற்கிறாங்க. 140 பேரையும் கூப்பிடணுமே. ஆமா. இல்லைங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கடை தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பரவாயில்ல தலையா, நம்ம சாப்பிடுவோம். எப்படியும் சாப்பிட வேண்டியது. நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியாவில் கிடைக்கிற ஃபுட்டை விட கொஞ்சம் இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா. மலேசியா எப்படி இருக்குது சொல்லுங்கள். மலேசியாவா? மலேசியா வந்து பார்த்தீங்க எப்படி இருக்குது? மலேசியா வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பர். நல்ல ஒரு ஃபேமிலிக்கான ஒரு சூப்பரான கண்ட்ரி. எல்லாருமே இங்கே விசிட் பண்ணலாம். எஸ்பெஷலி நம்ம இந்த ஜென்டிங் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் போயிருக்கோம். அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்குறப்ப வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு ஐலாண்டே உருவாக்கியிருக்காங்க டூரிஸ்ட் பிளேஸ்க்காக. சிங்கிள் சைனீஸோட ப்ராப்பர்ட்டி அது. நல்லா இருந்துச்சு. அங்கே உள்ள ஆம்பியன்ஸு, அப்பியரன்ஸு எல்லாமே கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. நாளைக்கு ஒரு தீம் பார்க் லகூன் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேம் சொல்லிடுங்க. மை நேம் இஸ் சலீம் ஃப்ரம் தஞ்சாவூர். சூப்பர். நீங்கண்ணே? தீபன். என் பேர் தீபன், தஞ்சாவூர். என் பேர் விக்டர் ராஜ், தஞ்சாவூர். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ஜாய் பண்ணுங்கண்ணே. வேமுநாதன். வேமுநாத். சூப்பர். இங்கே ஏதோ கிரில் பண்ணிட்டு இருக்காங்க மங்கோலியன் ஸ்டைலில். மங்கோலியா பார்பிக்யூ, ஃப்ரைட் மஷ்ரூம், பீஃப் சாட்டே, லேம்ப் சாட்டே, சிக்கன் சாட்டே. சிக்கன் சாட்டே வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தேன். சிக்கன் சாட்டே தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்தோனேஷியாவில் சாப்பிட்ருக்கேன் நான். குச்சியில் மாட்டி தருவாங்க அதை கிரில் பண்ணி. இதாங்க சிக்கன் சாட்டையை பார்த்துக்கோங்க. நல்ல சூடாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சிக்கன் மாதிரியே தெரியலை. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு நாள் நாசி லெமக் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நடந்தே போயிடலாங்கிறது. ஒரு வழியாக சாப்பிட்டு வந்தாச்சுங்க. போகிற வழியெல்லாம் பாருங்கள். இந்த கேஎல்சிசி ஏரியாவில் எப்படி உயர் கட்டிடங்கள் இருக்குன்னு. இங்கே தான் நான் தங்கியிருக்கிறேன். நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறமா 10 மலை முருகன் கோவில் 10 வருஷத்துக்கு மேலே போகலான் இருந்த அதுதான் பண்ண போகிறேன். இதுதான் நான் தங்கியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட். ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. இன்றைக்கி தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்த வீடியோவில் 10 மலை முருகன் கோயில் இருக்கிற இந்த 10 மலை இந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.